பேர் டாக்டர் நிரஞ்சன், யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர், நிரஞ்சன் ஹாஸ்பிட்டல், பெரம்பலூர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட், அதாவது விந்துப்பை சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராஸ்டேட்டுங்கிற உறுப்பு நீர் பைக்கு கீழே இருக்கும். சில பேருக்கு 60 வயசுக்கு மேல வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் சில பேருக்கு அது இடைஞ்சல் கொடுக்கலாம். வளர்றவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன போர்ஷனுக்கு வரலாம். ஸோ அதுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூரின் போறப்ப கொஞ்சம் டைம் எடுத்து யூரின் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூரின் அடிக்கடி போகுது. சில பேர்கிட்ட கேட்டீங்கன்னா யூரின் நல்லா போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நல்லா போகுது டாக்டர், நைட் 5 வாட்டி 6 வாட்டி எந்திரிச்சு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மல் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஒரு வாட்டி யூராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த ஸ்டேஜை தாண்டி சில பேர் அதை அலட்சியமா விட்டாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் யூரின் ஸ்பீடில் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். டைம் எடுக்க போறது, முக்கி போறது. ஸோ அது அடுத்த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜும் தாண்டி போனோம்னா யூரின் டிராப் பை டிராப், அதாவது சுட்டா யூரின் போகலாம். ஃபைனல் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல டோட்டலா யூரின் வரதே பிளாக் ஆயிடும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல அவசரமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் உள்ள யூரின் போற பாதையில ஒரு டியூப் போட்டு உள்ள இருக்கிற யூரின்லாம் வெளியில எடுக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத ஒரு சின்ன போர்ஷனுக்கு இந்த மாதிரி வரலாம். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இருக்கிறப்பயே நம்ம ஒரு வாட்டி டாக்டர் பாத்துக்கிறது நல்லது. ஸோ டாக்டர் பாத்தீங்கன்னா டாக்டர் யூரோஃப்ளோ, அதாவது யூரின் ஸ்பீட் டெஸ்ட், உங்க யூரின் ஸ்பீட் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது ஸ்பீட் சுமாரா இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மருந்து மாத்திரை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்பீடு ரொம்ப மோசமா இருந்துச்சுனாலோ, இல்லைன்னா யூரின் போறது டோட்டலா லாக் ஆயிடுச்சுனாலோ, சொட்டா போறதுனாலோ அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த பிரச்சனைக்கு ஆபரேஷன் தேவைப்படும். ஸோ ஒருவேளை ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இது நம்ம எண்டோஸ்கோபி மூலியமா, கத்தி இல்லாம எண்டோஸ்கோபி சிகிச்சை மூலியமா நம்ம ஆபரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனை வரப்ப யூஸ்வலா இது ஜென்ஸ்க்கு 60 வயசுக்கு மேல தான் இந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மருந்து மாத்திரை தான் கொடுப்போம். லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் மருந்து மாத்திரைலாம் ஒன்றும் ஒர்க் ஆகல, லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் ஆபரேஷன் தேவைப்பட்டால் படலாம். ஸோ உங்களுக்கு இந்த யூரினரி ப்ராப்ளம் வர்றப்பயே, முதல் அறிகுறிகள் தெரிகிறப்பயே நீங்க ஒரு யூராலஜிஸ்ட் அணுகி ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது பெட்டர். நன்றி, வணக்கம்.